அனைவருக்கும் வணக்கம். இது நவகிரக ரத்னா ஜோதிட ஆராய்ச்சி மையம். நான் உங்கள் ஜோதிடன் கா. ஐயப்பசாமி. இன்று ஒரு ஜோதிட தகவல் நிகழ்ச்சியில் கணவன் மனைவிக்குள் சங்கடம் ஏற்பட்டால் என்ன செய்வது? ஒரு குடும்பத்தில் கணவன் மனைவி என்று இருவர் அந்யோன்யமாய் வாழ்ந்தால்தான் அந்த வாழ்க்கை சிறப்பானதாக இருக்கும். அந்த அந்யோன்யத்தை கெடுத்து சங்கடங்கள் உருவாக்கி கொண்டிருப்பது கிரகங்களுடைய நிலையே. மனைவிக்குரிய கிரகம் சுக்கிரனாகும், கணவனுக்குரிய கிரகம் செவ்வாயாகும். உங்கள் ஜாதகத்தில் செவ்வாய் சுக்கிரன் ஒருவருக்கொருவர் 4, 6, 8, 10 என உட்கார்ந்தால் அந்த குடும்பத்தில் கணவன் மனைவி ஒற்றுமை இருக்காது. அப்படி அந்த ஜாதகத்தில் கணவன் மனைவியோடு சங்கடம் ஏற்பட்டிருந்தால் கணவன் செய்ய வேண்டிய வழிபாடு மகாலட்சுமி வழிபாடு. வெள்ளிக்கிழமை மாதுளம்பழம் வைத்து எடுத்து சாப்பிட்டு வர உடல் முழுவதும் லட்சுமி கடாட்சம் தோன்றி வசீகரம் ஏற்படும், ஈர்ப்பு சக்தி ஏற்படும். அதேபோல் மனைவிக்கு கணவனுடன் சங்கடம் ஏற்பட்டால் மனைவி செய்ய வேண்டியது முருகன் வழிபாடு. செவ்வாய்க்கிழமை 9 to 10 மணிக்குள் வழிபாடு செய்து வந்தால் கணவனோடு கருத்து யுத்தங்கள் மாறி ஈர்ப்பு சக்தி ஏற்பட்டு வசீகரம் ஏற்பட்டு குடும்பத்தில் ஒற்றுமை நிலவும். அதேபோல் கணவன் மனைவிக்குள் சங்கடங்கள் அதிகமாகிக் கொண்டிருந்தால் நீங்கள் இருவருக்கும் ஒரு சிறப்பான ஒரு நல்ல நாள் பார்த்து, அதாவது நல்ல நாள் என்றால் இருவருக்கும் சந்திராஷ்டமம் இல்லாத நாளில், இருவருக்கும் பிறந்த கிழமை இல்லாத நாளில், இருவருக்கும் பிறந்த நட்சத்திரம் இல்லாத நாளில், ராகு காலம், யமகண்டம், அஷ்டமி, நவமி போன்ற நாட்களை தவிர்த்துவிட்டு ஒரு நல்ல முகூர்த்த நாளில் மறு மாங்கல்ய பூஜையை செய்து கொண்டால், அதாவது மறு மாங்கல்ய பூஜை என்றால் மீண்டும் திருமணம் போல் ஒரு நிகழ்ச்சியை நடத்தி கொண்டால் அன்றிலிருந்து உங்கள் வாழ்க்கையில் கணவன் மனைவிக்குள் சங்கடங்கள் வராமல் பார்த்து கொள்ளலாம். இதை பயன்படுத்தி பாருங்கள். உண்மையில் நன்மை நடக்கும். நன்றி, வணக்கம்.